இந்த 2 வாரங்களா நானு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன்னே சொல்லலாம். தொடர்ச்சியா நிறைய வேலைப்பளு இருந்துச்சு 6 மாதமா. கடந்த 2 வாரங்கள்ல நான் சில சுற்றுப்பயணங்கள்லாம் போயிட்டு வந்தேன், தமிழகம் முழுவதும். அந்த வகையில ஒரு ரிலாக்சேஷன் கிடைச்சது. ஸோ, அதன் அடிப்படையில திருப்பி நேத்து வந்து பிறகு இமிடியேட்டா சைட்ல கொஞ்சம் பிரச்சனை. மீண்டும் அந்த வேலைகளுக்குள்ள வந்துட்டேன். இந்த காணொளியில சில அனுபவங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். பொதுவா நான் போன விஷயங்கள் வேறவா இருந்தாலும், அந்த பார்த்த இடங்கள்ல நான் கிரகித்த சில விஷயங்கள உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். முதல்ல ராமேஸ்வரம் போயிருந்தோம். ராமேஸ்வரத்துல போனா அது தமிழ்நாடுல தான் இருக்கிறோமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வட இந்திய நண்பர்கள். அவ்வளோ பேர் அங்க பரிகார பூஜைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல தரிசனம் கிடைத்தது. மிக அருமையான தரிசனம் கிடைத்தது. 2 முறை ஆலயத்திற்கு சென்று வந்தேன். அந்த இடத்துல என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா, ஒரு ஒரு பாவ நிவர்த்தி செய்றது தான் ராமேஸ்வரம் இல்லையா? பாவ நிவர்த்தி. அத நான் ஃபீல் பண்ண முடிஞ்சது ராமேஸ்வரத்துல. ஆ பாவ நிவர்த்தினாலே ஒரு 12ஆம் இடம் தான் ஜோதிடத்துல வேலை செய்யும். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் இல்லையா? பாவங்களை விரயம் செய்யும். பாவங்களை விரயம் செய்யும். நீங்க பொதுவா ப ப 12ஆம் வீடுனா அத விரயஸ்தானம், விரயஸ்தானம் அது லாஸ் அப்டின்ட்டு நீங்க நினைப்பீங்க. லாஸ் நல்லது. கெட்டது போனா கெட்டது லாஸ் ஆனா நல்லது. பாவங்கள் லாஸ் ஆச்சுன்னா நல்லது தான். அப்ப பாவங்களை விரயம் செய்கின்ற இடம் தான் 12ஆம் இடம் சொல்லுது. அது நீங்க அந்த அந்த கோணத்துல அணுகணும். சரியா? அப்ப ராமேஸ்வரம் பாவங்களை லாஸ் செய்கின்ற இடமா நான் உணர்ந்தேன். ஸோ இட் இஸ் a வெரி பெஸ்ட் பிராக்டிஸ் எவரிஒன் டூ கோ. ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வர்றது ஒரு நல்ல பலனை தரும் என்கின்ற ஒரு கருத்த சொல்றதுக்கு இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிறேன். அதேபோல கோவில்பட்டி பக்கத்துல சில இடங்களுக்கு சென்று வந்தேன். அங்க காமநாயக்கன்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல கோவில்பட்டி பக்கத்துல காமநாயக்கன்பட்டின்ற இடத்துல ஒரு மாதா பரலோக மாதா ஆலயம் அப்படின்றது ஒண்ணு ரொம்ப ஃபேமஸா இருக்குதுன்னு கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ அங்கேயும் போயிட்டு வந்தோம். அங்க போனப்பயும் ஐ ஃபீல் தட் 12th ஹவுஸ் இஸ் ஒர்க்கிங். இந்த 12ஆம் இடம் அதற்கான பரிகார ஸ்தலமா அது இருக்கிறத என்னால உணர முடியுது. அந்த கோயில்ல ஆடி மாசம் ஒரு சப்பர திருவிழா ரொம்ப ஃபேமஸா நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தேன். கும்புடு சரணம் போடுவாங்க. எல்லாருமே ஊரே சேர்ந்து தேர் இழுப்பாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஊர் அந்த மாதா பேரே பரலோக மாதா அப்படின்ற பரலோகம் அப்படின்னாலே 12ஆம் இடம் தான் இல்லையா? 12th ஹவுஸ். ஸோ கோவில்பட்டிய சுத்தி இருக்கிற விஷயங்கள்லாம் சுத்தி பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல இருக்கிறவங்க பல பேர் வெளிநாடுகள்ல, குறிப்பா அமெரிக்கா நாடுகள்ல வசிக்கிறது எனக்கு தகவல் இருக்கு. டேட்டா ஐ ஹேவ் தட். ஸோ இந்த ரீஜனும் உங்களுக்கு வெளிநாடு, 12ஆம் இடம், பாவன நிவர்த்தி இந்த மாரி ஒரு விஷயங்கள்ல இருக்கிறதா ஒரு புண்ணிய பூமியா we can see that. அதை சுத்தி நெறைய வரலாற்று சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலமா அத நான் உணர்றேன். என்னால அத ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ கமிங் டூ த பாயிண்ட் நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இங்க வரும்போது, நம்ம ஜாதகத்துல 12ஆம் இடம் உச்ச விரயம் இல்லையா? ஸோ உச்ச விரயம்னா அ நெறைய இட் இட் கோஸ் அவுட். அப்ப எப்படி இத ஸ்ட்ரீம்லைன் பண்றது அப்படின்னு பார்த்தா, நேத்து நம்ம சைட் ஹேங் ஆயி நின்றுச்சு. கிட்டத்தட்ட ஒரு மதியானத்துல இருந்து நைட் வரைக்கும் போராடிட்டு இருந்தேன். என்ன பண்றதுன்னே தெரியல. ஃபைனலா நம்ம லாகின் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஹாரோஸ்கோப் குடுத்துட்டு இல்லையா? அனானிமஸ். அது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 12,00,000 ரெக்கார்ட் இருந்துச்சு. அந்த ஹோல் டேட்டா பேஸ அது பிளாக் பண்ணிட்டு இருந்துச்சு. சரியா? அப்ப நம்ம பணம் செலுத்தி சந்தாதாரராக இருக்கின்ற வாடிக்கையாளர்கள் ஈஸியா பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த ஃப்ரீ கன்டென்ட் பிளாக் பண்ணிட்டு இருந்துச்சு.
ஸோ நார்மலா அத நான் டெல் பண்றதில்ல ரொம்ப நாளா. அந்த ரெக்கார்ட்ஸ நேத்து டெலீட் பண்ணிட்ட பிறகு தான் சைட் வந்து நார்மல் ஆச்சு. ஸோ எதையோ ஒண்ணு ஒரு பெரிய சுமைய இறக்கி வச்சா மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு. கிளீன் அப் ப்ராசஸ். ஸோ தொடர்ந்து கிளீன் அப் ப்ராசஸ் கடின முடிவுகளை எடுத்து இத எப்படி ஆப்டிமைஸ் பண்றது? பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குறது. அதுல நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்புறேன். நம்ம இந்த புதுசா ரிலீஸ் பண்ண எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் ஆர்பிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு 2 வாரமா எந்த அப்டேட்டும் குடுக்கல. ஏன்னா, அது நான் ஃபர்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் ஸ்டக் ஆயி நின்னேன். அந்த வேலையினால தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 வீக்ஸ் ரெஸ்ட்டு சஃபிஷியன்ட். ஸோ திருப்பி இந்த வாரத்திலிருந்து அந்த பணிகள்ல கவனம் செலுத்துறேன். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நெறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நெறைய வீடியோஸ், நெறைய மீட்டிங்ஸ், ஆன்லைன் மீட்டிங்ஸ் அதெல்லாம் நான் ஸ்கெட்யூல் பண்றேன். ஸோ வர வாரங்கள்ல நிறைய எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜோதிடத்தின் மூலமாக வாழ்வியலை எவ்வாறு அழகாக்கிக் கொள்ள முடியும் என்பதை வரும் வாரங்களில் சிந்திக்கலாம். நன்றி.